வரக்கூடிய இந்த பேரை வழக்கை வந்து பாருகையிலே நதியாரோ நதியாரோ நாளை கொண்டே நாளம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல என்பது அறிந்த காத்தாலே ஒரு மானை தேடி வழக்கு வைத்து கூட மரியாதை சொல்லி ஆமாங்க ஆமாங்க அதான் நேரத்தையும் காலத்தையும் அனுசரித்து என்ன பண்ணணுமோ அதை பண்ண நேரத்துல சரிங்க. உருவான சோத்துக்கு ஒரு சோறு தாங்க அப்பதான் கிடையாது. உருவான சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பு நீங்க சாப்பிடுறது சொல்றீங்க எவ்வளமா சொல்லணும் இல்லங்க. ஆமா சன்னியாசிக்கு உண்டு வச்ச வேண்டிய எடுக்கணும் சொல்லணும் 4 பேரை போன பாதையில போகணும் 4 பேரை மிச்சம் வாழணும் வாழணும். சரி நான் கேட்கிறேன் கேளுங்க. 4 பேர் போன பாதையில போகணும்னா யாரு? 4 பேர் சமய குரோபர்கள். இல்லைங்க சொல்றேன் வாங்க.
வாஸ்து முறைப்படியா 4 பேர் போன பாதையில போகணும்னா யாரு? சுந்தரம், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர் 4 பேர் சமய குறவர் பேரு. 4 பேர் வாழணும்னா 4 பேர் மச்ச வாழனா மாதா பிதா குரு தெய்வம். அதாயே. ஏன்னா உங்க முகம் கூட பார்த்தா எப்படி தெரியுது? சாதி அபிமானம் சன்னியாசி உண்டல்லவா? அற்புதமா இருக்கு. ஆமாங்க. சிறப்பு. ஆமா. உங்களை விட்டு கொடுப்பாங்க. கொடுப்பீங்க நீங்க. இனத்தை சோறு. ஆமா, இனத்தோட சரி. ஆமா. நீங்க எங்க இருந்து வரீங்க? அப்படி கேளுங்க. அதோ தெரியுது பாருங்க, வெள்ளிமலை. வெள்ளிமலை. அந்த வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் நான். வேலிமலை சொல்லக்காரன். நான் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். வெள்ளிமலைக்கு வேலிமலைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னங்க வித்தியாசம்? எங்க விவரமான வேலுவரு சொல்லி கொடுங்க. இல்லங்க, வெள்ளிமலைக்கு வேலிமலைக்கு ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க. இல்லங்க, நீங்க சொல்றீங்க. வெள்ளிமலை ஒத்த கொம்பு, சரி. வேலிமலை ரெட்ட கொம்பு, சரி. 1 2 3. அப்ப 3 சேர்ந்தா இல்லையா? ஆஹா. நீங்க நீங்களா மோசமான ஆளுங்க. என்ன சொல்றீங்க? உனக்கு அல்ல கை, நீ ஏண்டா அல்ல கை? ஒரு கட்டு செய்தி அவனே ஆட்டிய போட்டு போயிட்டாங்க. சரி இருங்க, நீ அல்ல கை. நீ பெரிய வீடு தானே அப்படின்னு யார் சொல்றீங்க? அப்படின்னு நான் யாராவது சொன்னால் உங்களை எதிர்பார்க்கறீங்க. பட்டை அடிச்சிருக்கீங்களே, பட்டை, அதுக்கு பேர் என்ன? இது முப்பட்டைங்க. முப்பட்டை இல்ல, சப்பட்டை இல்ல, சிவ சின்னம். பசுபதி பாசம் சொல்லக்கூடிய. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆணவம், மாயை, கண்ணும் சொல்லக்கூடிய 3ஐயும் வெறுக்கும். உங்கள்கிட்ட இந்த வாய்ந்தத்தை விளக்கத்தை கொண்டு வரத்தானே அது சுமந்து விளக்கா இருந்தாலும் தூண்டுகோல் வேணும். வேண்டும்ல. அம்மா யார் தெரியுமா? யாருங்க? நீங்க மன தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்றதெல்லாம் பொய். அது பொய். ஏன்னா நம்மளாம் குறிப்பு இனம். குறிப்பு அறிந்து நடக்கணும். குறிப்பு அறிந்து நடக்கணும். நீங்க குறிப்பாப்பீங்களா? குறிப்பு அறியணும் தெரியுமா? ஏங்க, நீ குறிப்பாப்பீங்களா? நான் குறிப்பாப்பல. நீ எதுக்கு வந்திருக்கீங்க எனக்கு தெரியும். என்ன எப்படி சொல்றீங்க? என் தங்கச்சி கேட்டான்னு வாங்கி வந்து வாங்க வாங்க மாப்பிள்ளைங்க, வாங்க மாப்பிள்ள. நான் தேடி உன் தங்கச்சி கிடைக்காது. ஆமா இல்லையா? இப்ப என் தங்கச்சி அப்படியா மாப்பிள்ள? ஐயா, விடிய காலையில் நல்லா இருக்கேன். நன்றி நன்றி தலைவர். பாருங்க, அதான் சொன்னேன். சரி, நீ முட்டை போட்டு பாடிடுவோமா? வந்துட்டீங்களா? ஆயிரம் பாட்டு எழுதி அத்தனைக்கு பேரு 2 பேரும் சேர்ந்தானே பாட முடியும். அவருக்கு தெரியும், தெரியாம இருக்கும். 2 பேரும் சேர்ந்து பாடுறான். அப்பனும்
ஒன்னும் கவனிக்க மாட்டேங்க. ஆமா சரி மூட்டனே அவ்வளவுதான். யார் மாநில இருக்காரா? கையப்படிமா வீரமணி அண்ணன் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பது. அவர் குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வாழ்த்துறேன். பாடுவோம். வானை தேடி வந்தவரே மக்களை திங்கம். அன்பார்ந்த மக்களை உட்காருங்க. இம்மானுவேல் சேகரன் அவருடைய பாடலை பாட வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோள் காரணமாக அவருடைய ஒரு பாடலை பாடிவிட்டு பின்பு நாங்க கதைக்கு போறோம். சரிதானுங்களா? உட்காருங்க. சொன்னீங்களே அவரு நானும் சேர்ந்தே பாடுறேன். அம்மம்மா இம்மான்கள் உங்கள் பாட வந்தேன். அம்மம்மா அம்மம்மா அடுத்தபடியாக உங்க தங்கச்சி கூப்பிடுங்க. வக்கீல் பாலமுருகன் அவர்கள் அன்பட்டு வழங்கியிருக்கிறார்கள். நன்றி நன்றி என்ற வாழ்த்த வயதிலை வணங்கிக் கொள்கிறோம். நன்றி நன்றி. Thank you.
எங்க அண்ணன் சொல்லாம கூட போகுது பாருங்க ஆமா. வருக வருக வணக்கத்துக்குரிய விடுவிடை வந்த காரணத்து அண்ணனும் தோழின்னு சொன்னாங்க தாங்கள் மானத்தை தேடிகள் இருக்கு எனக்கு ஜனா அதை தானே சொல்றாங்க. அதனால தாங்கள் வந்த காரணத்தை நீங்க சொல்லணும். இருந்தாலும் நீங்க சொன்னா உலகின் குல விளக்காய் திகழ்கின்ற குல மகளே, எனக்கு குறிக்கோள் ஒன்று. கண்டேன் மானை கணிதொட்டு பிடிக்கிறமா நீங்க உள்ள அழகியமான், அற்புதமான மான், ஓவியமான மான், கண்டவர் மயங்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு மானை கண்டேன். பாருங்க, நான் மலையோட உச்சத்துக்கு பார்த்தேன். கீழே ஒரு அழகிய மான் கூட்டமே இருக்கும். அதுல ஒரே ஒரு மான் மட்டும் அழகிய எல்லாம் பருவங்களை பெற்றேன். அந்த மானை கண்டவன் எப்படியாவது கைப்பிடிக்கிற எண்ணம் கொண்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தேன். என்னை கண்டதும் மற்ற மான்களை ஓடிவிட்டன. நான் கண்ட மான் மட்டும் ஓடாமல் என்னை கண்டு அப்படியே அமைதியாக நின்று ஓடிக்கிறது. நான் வந்தமே உங்களுடைய அண்ணனை பார்த்து கேட்டேன். அவர் மா இல்லை என்று கூறாமல் மானை பார்க்கவில்லை சொன்னார். அடுத்தபடியாக உங்களுடைய தோழியை பார்த்து கேட்டேன். அவர்களும் மான் இல்லை என்று கூறாமல் மானை பார்க்கவில்லை கூறார்கள். நிறைவாக தலைவியின் முறையில் உங்களுடைய முறையான அனுமதி பெற்று என்னுடைய அன்பிற்கு இனிய மானை என்னை வீட்டுக்கு கூட்டி போன நோக்கமாக இருக்கிற. ஆகவே நான் கண்ட மான் எப்படிப்பட்ட மான், அது சிறப்பு என்ன அப்படி நான் சொல்றேன். கேட்பேன் நம்பிக்கை இல்லை அப்படியே தலைவர். ஆமா ஹலோ 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 கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு இருந்தது. இருந்தாலும் அண்ணன் கேட்டீங்க மாடு வரல அப்படின்னு பாக்கலைன்னு சொன்னாங்க. தோழிகள் அது மாதிரி தான் சொன்னாங்க. ஏன் தெரியுமா? அவங்க காவல் வேலையை பார்த்திருந்தா தானே மாடு வந்திருந்தா சொல்றீங்களா? அது உண்மைதான். காவல் வேலைக்கு அவங்க வரல, நான் தான் காவல் வேலைக்கு. எனக்கு ஏதாவது வினை வராம பாக்குறதுக்கு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. நீங்க திணை காவல். ஆமா, உங்களுக்கு எந்த வினை வராம அவங்க காவல். உண்மை உண்மை வேண்டுகிறேன். சரி, இந்த இடத்துல என்னென்ன பொருள் வரும், எங்க கூடும், எங்க வாழ அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி, மத்த யாருக்கும் தெரியாது. தெரியாது. அதனால அவங்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி
நீ ஒரு மனசுல ஒரு ஆசையை வளர்த்திருப்பீங்க, இங்க மாடு இருக்க முடியும். நாங்கள் தேடி வந்த மாடு, அந்த அற்புதமான மாடு எங்க இடத்துல வரவே இல்லை. வேற இடத்த நாடு தேடி போனீங்கன்னா மாடு கிடைக்கும், பெற்றவர்கள்ட்ட பெருமையான பேர் கிடைக்கும். அதை விட்டுவிட்டீங்க நின்றீங்க. இப்ப இல்லங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னுடைய அனுமதி இல்லாம மாடை பிடிக்க முடியாது. வெறுங்கையுமா தான் வீட்டுக்கு போக முடியும். நல்ல விஷயம் சொன்னீங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய அனுமதி இல்லாம நான் பிடிக்க முடியாது அப்படிங்கிற நான் ஏத்துக்கிறேன். ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கல, பெண்களுடைய அனுமதி இல்லாம எந்த ஒரு வீட்டிலும் சந்தோஷம் இருக்காதுங்க. இல்லங்க, ஆண்கள் பெண்கள் இணைந்த உலகம். எந்த குடும்பத்துல பெண்கள் சொல்ற ஆண்கள் கேட்க அந்த குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். நல்லா பாருங்க, ராமாயணம் எல்லாத்தையும் கேட்க கூடாத ஒரு விஷயம் இருக்கு. பொம்பளை பிள்ளைய சொல்லுதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஆண்கள் கேட்டா அது நல்லா இருக்காது. சொல்றதை கேட்டுக்கிட்டு இது நல்லதுமா அது கெட்டதுமான்னு சொல்லி அவங்கள்ட்ட கொஞ்சம் புத்திமதி சொல்லணும். எல்லாமே வந்து சொல்றத பூரா ஆமா சாமி கூட்ட குடும்பம். அன்னப்பறவைக்கு முன்னால பாலை அன்னம் தண்ணி சேர்த்து வச்சோம்னா பாலை மட்டும் குடிக்கும்போது தண்ணியை விளக்கிடுமா? எங்க வாழும்? இப்ப இல்ல, இப்ப இல்லங்க. இல்லங்க, பொதுவா ஒரு விஷயம் நீங்க அப்ப சொல்றீங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது இல்ல, முதல்ல நடந்துகிட்டு இருக்கிறது. அன்னப்பறவை எங்க வாழும்? சரி, நான் கேக்குறேன். திருவள்ளுவர் இருக்காருல்ல, மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமான். ஆமா, அந்த கவரிமான் எங்க வாழ்ந்து? நான் தேடி இருக்கேன், மான் தேடி இருக்கேன். என்னங்க மயினீக உயிர் வாழ கவரிமான் தான். நீங்க அன்னப்பறவை உடம்புல ஒரு முடி கீழே உதிர்ந்துருச்சுன்னா அது உயிரே போயிரும், மானம் போயிரும். எந்த முடி எந்த இடத்துல இருக்கிற முடி கீழே உதிர்ந்தா செத்து போயிரும் தெரியுமா? அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அது கண்ணு பார்வையிலே இருக்கு. அந்த முடி ஆகப்பட்டது, அந்த ரோகம் ஆகப்பட்டது காட்டுல வாழ்றப்போ விழுந்துருச்சுன்னு வைங்கள, நம் மானமே போயிருச்சு. உயிர் வாழக்கூடிய உயிரே விட்டுருமா? சாதாரண 5 அறிவு படைச்ச விலங்குதான், மானுதான். ஆனா அதான் சொல்லுவாங்க, உயிர் நீக்கி மயிர் வாழ சொல்லுவாங்கல்ல, மயிர் நீக்கி உயிர் வாழா கவரிமான் பரம்பரை. கவரிமானுக்கு ஒரு தன்மை, கஸ்தூர் மானுக்கு ஒரு தன்மை, காட்டு மானுக்கு கிளைமான், கவர் அப்படின்னா இப்படி நிறைய மான்கள் இருக்கிறது. இந்த கெண்டை மீன் பரம்பரை அப்படின்வாங்க. கெண்டை மீன் வந்து குளத்துல கம்மாயில வாழும் பாத்தியா, சின்ன கெண்டை மீன். அதுல ஒரு சிறகு வந்து அதுல வந்து உதிர்ந்துருச்சுன்னா அந்த செதில்னு சொல்லுவாங்கல்ல, அது விழுந்துருச்சாலும் ரொம்ப நாள் வாழாது, அதுக்கும் செத்து போயிருமா. ஒவ்வொரு ஒழுக்கத்தன்மை. இப்ப புறாட்ட எதை கத்துக்கிறேன்னா ஒழுக்கத்தை கத்துக்கணும். நாய்கிட்ட நன்றி உணர்வை கத்துக்கணும். அப்ப எறும்பு கிட்ட உழைப்பை கத்துக்கணும். எறும்பு கிட்ட போய் எப்படி உழைப்பை கத்துக்கிறது? எருது கிட்டதான் உழைப்பு. எறும்பு தான் எங்க பாருங்க, மிக சுறுசுறுப்பாக ஏற்படுறீங்க. அப்படி சொல்லுங்க. எறும்பு கிட்ட வந்து சுறுசுறுப்பா கத்துக்கிறேன். ஏன் தெரியுமா? நம்ம வந்து ஒருவேளை தான் வந்து உழைப்போம், அது வந்து ஒருவேளை உணவை வந்து சாப்பிடுறதுக்கு தயார் பண்ணிட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் மழைக்காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வேளைக்கு 2 வேளை சேர்த்து உணவை தயாரிக்கக்கூடிய தன்மை வந்து எறும்பு கிட்ட இருக்கு. அதனாலதான் மனுஷன் வந்து சுறுசுறுப்பா இருக்கணும்னா எறும்போட குணத்தை கத்துக்கிறேன்னு அப்படின்வாங்க. அப்ப உழைப்பு மாடு மாதிரி உழைக்கணும்டா அப்படின்றோம்ல. அப்ப எருதுகிட்ட தான் மாடு மாதிரி உழைக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து கத்துக்கிறேன்னு, நன்றியை நாய்கிட்ட கத்துக்கிறேன்னு, ஒற்றுமையை வந்து எதுகிட்ட கத்துக்கிறேன்னா ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா. அப்ப ஒவ்வொரு குணம் நான் கேட்கிறேன், மனுஷன்ட்ட எதை கத்துக்கிறது? மனிதன்ட்ட கற்றுக்கொள்ள விஷயங்கள் வந்து ஆண்டவனை படைத்த நிறைய இருக்குங்க. எதையுமே கத்துக்கிற மாதிரியா இருக்குது ஒரு விஷயம். எல்லாத்தையும் எல்லா இடத்துக்கிட்டையும் கத்துக்கிறலாம். மனுஷன்ட்ட ஒரு குணமும் நல்ல குணமே இல்லை. கதையை தாண்டி ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப இந்த கணினி இருக்கு பாருங்க, கணினி பாத்திருக்கீங்களா? கணினி பாத்திருக்கீங்களா? இந்த கணினியை பாத்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்ததே இல்ல. நீங்க பார்த்ததில்ல? எனக்கு தெரியாது. நான் வேற விஷயம் பள்ளிக்கூடம் போயிருந்தா தானே தெரியுது. அப்ப நம்ம வேற விஷயம். அதான் சொன்னேன், அந்த கதைக்கு அப்பாற்பட்டு நான் பேசுறேன்னு சொன்னேன். ஆக நம்ம கதையை முறைப்படி பேச வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய அழகிய மாணி இருக்கிறது. தலைவி நீங்க அழகிய மாணி இருக்குன்னா நீங்க எதை கிடைக்கிறீங்க? இங்க வரலாங்க வேறவரே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான பெண்ணே. அதே மாதிரி நீங்க தேடிக்கிறீங்க, நான் தேடல. நான் எதுக்கு அலையறேன்? ஞான பெண்ணே, நானா மாட தேடி வந்தேன், நீங்க நான் மாட தேடி வந்தீங்க. நீங்க அலையற அவசியம் எனக்கு இல்ல, உங்களுக்கும் இல்ல. மாட தேடிதான் நான். அப்புறம் என்ன மான் இருக்கு. என்னைக்கு தானே இப்ப சொன்னீங்க? எந்துகிட்டு இருக்குது. நீங்க உங்க பாருங்க, இடம் யாருக்கு சொந்தம்? உங்க இடம். எங்க இடம்னா எனக்கு என்னென்ன பொருள் எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆமா. பொய் பேசுற வாய்க்கு போதனை கிடைக்காது. காலையில வந்து பொய்
போய் பேசலாமா? காலையில எப்பவுமே ராத்திரில பேசலாம். பட்டை அடிச்சிட்டு வந்திருக்கீங்க. பட்டை என்பது பதி பசி பாசம் சொல்லக்கூடிய முப்பட்டை. சிவச்சின்னம் அணிந்தவர்கள் போய் பேச மாட்டாங்க நான் கேள்விப்பட்டேன். நானும் அதே மாதிரி தான். சிவச்சின்னம் அணிஞ்சிருக்கேன், போய் பேச தெரியாது. பொய் சொல்ல கூடாதுங்கிற என்னுடைய வாழ்க்கையில குறிக்கோளா வச்சிருக்கேன். கேட்டதும் கொடுத்தது யாருங்க? கேட்டதும் கொடுத்திருக்காங்க. கர்ணன் கூட கொடுத்திருக்காரு. அப்ப கேட்டதும் கொடுத்தான். கேட்காமல் கொடுத்தான் பாரி. செத்து கொடுத்தான் சீதகாதி. கும்மள வெள்ளல் படிங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொடுத்திருக்காங்க. ஆனா என் நாட்டை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருந்தா இங்க வந்திருக்க மாட்டீங்க. என்னங்க உங்க நாட்டை? அறுவடை கூலி கொடுத்த நாடு என் நாடு, தொண்டை நாடு. கரும்பை வெட்ட சொல்லி அதுக்கு கூலி கொடுத்திருக்காங்க. கரும்பை வெட்ட அந்த வெட்டின கரும்பை திங்க சொல்லி கூலி கொடுத்திருக்காங்க. கரும்பை திங்கவே கூலி. நான் தன்னுடைய வேலையை வாழ்ந்துட்டு இருக்கேன். வேறு அடுத்த ஒரு பொருளுக்கெல்லாம் ஆசைப்படுறது கிடையாது. அதனால நீ பேசாம பொடி நடையா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா பிரச்சனை வராது. இங்கே நீ என்ன பெரிய பிரச்சனை இல்லைன்னா சமாளிக்கிறது மாதிரி வரு. அதுக்கு திறமை இருந்தா நின்று வாதாட பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன் சொல்றேன். மண்டம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது, குயில் ஒன்று தாடுது. யார் வந்தது அங்கே, யார் வந்தது, யார் வந்தது அங்கே, யார் வந்தது. மண்டம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது, இசை ஒன்று பாடுது. யார் வந்தது அங்கே, யார் வந்தது. மான் வரல அப்படிங்கிற மட்டும் நீங்க உறுதியா சொல்றீங்க. அதே போலவே மான் இருக்கிறது அப்படிங்கிற நான் உறுதியா இருக்கேன். எப்பொழுது யாரோ கேட்பினும் அப்பொழுது மெய்ப்பர் காண்பது அறிவு. என்னங்க யாரோ என்ன விஷயம் சொல்லலாம், அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தில் உண்மை இருக்கிறதா பொய் இருக்கிறதா, இல்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, இல்ல எந்த அளவுக்கு பொய் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரும். நான் வந்து தொல்பொறை ஆராய்ச்சியா நடந்துக்கிட்டீங்க. அலசி ஆராய்ச்சி பாக்குறதுக்கு ஆடு வந்துச்சுன்னு சொல்லிக்க இல்லைங்க. அவ்வளவுதான். எந்த ஒரு விஷயம் பண்றதா என் வேலையே கிடையாது. மனித வாழ்க்கையில ஒண்ணு துண்டு ரெண்டுல நான் பேசுவேன். அது தெரியுமா? மனித வாழ்க்கையில 3 விஷயங்கள், அவன் அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக 3 விஷயங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டு. அதெல்லாம் 3 விஷயங்கள். ஒன்று இயலாமை. பார்த்துட்டேன். ஒன்று இயலாமை,
2 நோய், அப்புறம் 3 மரணம். உண்மை. இந்த 3 விஷயங்கள் எல்லா பேருக்கு வாழ்க்கை உணவே மருந்து அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து நோயே வருதா? ஆக உணவே மருந்து. ஆனா இப்ப சாப்பிட எல்லாமே விஷமா சாப்பிடுற காரணமாக பாருங்க, ஒரு தம்பதி இருக்கிறாங்க, 2 பேருமே அரசாங்க வேலை பார்க்கறாங்க, 2 பேருக்குமே 50,000 மேல் சம்பளமாக 1 லட்சம் ரூபாய் அந்த வீட்டுக்கு வருமானம் வரைக்கும் ஒரு மாதத்தில். பாருங்க, அவர்களுக்கு திருமண நாள் வரைக்கும் திருமண நாள் வர்ற. அப்ப என்ன செய்யலாம்? அந்த திருமண நாளை கொண்டாடுவதற்காக பக்கத்தில் உள்ள நகரத்துக்கு சொல்றாங்க, போய் நிறைய பொருளை வாங்குறாங்க. மாலை 5 மணி ஆயிடுச்சு. ஆக 5 மணி ஆனாலே அவங்க வீட்டுக்கு திரும்புகின்ற வேலையில பார்க்கும் பொழுது ஒரு வயதான தாய் அப்ப பசிக்குது பசங்க கையடி கேட்கிறாங்க. அந்த புருஷன் என்ன பண்றியா, தன்னுடைய பைக்கு 100 ரூபாய் எடுத்து அம்மா கையில கொடுக்குறேன். பொண்டாடி கேட்கிறாங்க, ஏங்க பசிக்குதானே கேட்டாங்க, ஒரு 5 10 கொடுக்கலாம்ல, 100 ரூபாய் கொடுக்கல, புத்தி இல்லாங்க பொண்டாட்டிக்காரி கேட்கிறார். அப்பதான் சொல்றான், பாருமா நம்ம கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கோம், அவர்களை வாங்கக்கூடிய நிலையில இருக்கார்கள். நம்ம எப்ப எதை கொடுக்க நினைக்கிறோமோ அதை அந்த நிமிடத்திலே கொண்டு வரணும், தள்ளி போடக்கூடாது. நல்ல விஷயங்களை எப்பவுமே தள்ளி போடக்கூடாது. ஏன்னா அப்படி நம்ம செய்தால் இறைவன் அந்த 3 விஷயம் பாருங்க, ஒன்னு இயலாமை, நோய், மரணம், இந்த 3 விஷயத்தையும் இறைவன் நமக்காக தள்ளி போடுவான். ஆக வாழ்க்கையிலே புண்ணியங்களை சேர்க்க வேண்டும், பாவங்களை தொலைக்க வேண்டிய காரணத்தாலே நல்ல இணைப்போம். நடக்கிற காரணத்திலே என்னுடைய மாடி அழகினை கூறுகையில் சொல்லுங்க. கட்டாட கட்டழகு கன்னித்தமிழ் பேரழகு திட்டமிட்டு வந்தது பாரு. கட்டாட கட்டழகு கன்னித்தமிழ் பேரழகு கட்டுக்குள்ளே ஒரு குட்டிமான் என்று வந்ததம்மா. விட்டுட்டு போன்னு சொன்னா யாருக்காவது மனசு வருமா? ஆக நீங்க ஒண்ணும் எனக்கு நீங்க என்ன செய்யணும், பிடித்து கொள்ள அனுமதி மட்டும் கொடுத்தா போதும், அப்படியே தூக்கி தோல் மேல போட்டு அப்படிப்பட்ட அலட்சியமா. கன்றின் குறிப்பறிந்து கறப்பது நல்ல பசு. குறிப்பறிந்து நடக்கணும். ஏன் தெரியுமா? விடிய காலம் வந்து கட்டுத்தறியில வந்து மாட்டை வந்து அவிழ்த்து விடுறாங்க, கண்டுபிட்டியன்னா மாட்டுக்கு தெரியும் தன் பிள்ளை பசியோட வருது அப்படின்னு சொல்லி. 100 ஆண்டு பிள்ளைகனும் மூர்க்கனுடைய கேண்மை நீருக்குள் போசிக்குள் வேர் கொள்ளாதே, ஓராண்டு பிள்ளைகனும் நல்லவர் தோன்ற நட்பாகப்பட்டது இருநிலம் விளக்க வேர் கொள்ளுமே அப்படின்னு இருக்காரு. நல்லவங்க இல்லைன்னா 1000 தடவை அவங்ககிட்ட போய் நட்பு வச்சுக்கிட்டாலும் அவங்களுடைய நட்பு எப்படி இருக்கு தெரியுமா? குளத்துல கிடக்கிற பாசி செடி மாதிரிதான். அது எப்பயுமே பூமியை ஒட்டவே ஒட்டாது, வேறு தண்ணியுடைய அளவு தக்கன வந்து போய்கிட்டே இருக்கும். பாசி செடி குளத்துல பாத்திருப்பீங்களே, அப்படி அள்ளியெல்லாம் வேறா இருக்கும். ஆனா நல்ல வரத்துல நட்பாகப்பட்டது இருநிலம் விளக்க வேர் கொள்ளுமே அப்படின்னா, ஒரு பூமியை உழுது விதையை போட்டா பெரிய விருட்சகமாக மரமாக உருவாகிறதோ அதை போல ஆணித்தரமான நட்பாகப்பட்டது. முகநக நட்பது நற்பென்று நெஞ்சத்தில் அகநக நற்பது நட்பு அப்படின்னு நட்புக்கு இலக்கணம் வகுத்தது போல இருக்கணும். என்னுடைய
பழக்க வழக்கம்ல அதுதான் எனக்கு பிடிக்கும். வந்தவர் நம்ம இனத்தவர் எந்த ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்மகள் இருந்து கொண்டே இருப்பார். நம்ம வேடுவர் வந்திருக்கிறாரு, நம்ம வெற்றியை தேடி தரணும் அப்படின்றதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் பொறுமையா நான் பேசிட்டு இருக்கேன். நான் யார்கிட்டையும் இவ்வளவு பொறுமையா பேசுறது இல்ல. என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா வந்தவெல்லாம் இருந்த வெள்ளத்தை தள்ளிச்சு அப்படின்னு சொல்லி பேசிடக்கூடாது. இருக்க இடம் கொடுத்தா கடைக்கு 2000 எடுக்கணுமா குள்ளநெறி அந்த கதைக்கெல்லாம் நம்ம போக கூடாது. கொங்கு நாட்டு சிவையிலே நானும் பொங்கி வந்த கண்ணியம்மா எனக்கு தெரியாது. தேடி வந்த மானுடைய அடையாளத்தை சொல்லியனா இனிமேல் வந்தால் பத்திரமாக பிடித்து தருவேன். வேடுவரை கூறுங்கள் பார்க்கலாம். அடையாளம் விஷயங்களை பேசிவிட்டு நிறைவாக எடுத்த தலைவியாகிய நீங்கள் நான் தேடி வந்த மான் எப்படிப்பட்ட மான், அவருடைய அங்கு அடையாளங்கள் என்ன என்று கேட்ட காரணமாக நான் தேடி வந்த மானுடைய அடையாளங்கள் என்ன அப்படிங்க நான் சொல்றேன். கேட்ட பின்னாலே என்னுடைய மானை நீங்க தருவீங்க நம்பிக்கை இருக்கிற காரணத்தாலே காயோட காரகத்தே நின்றோலாமா காயாத காரகத்தே நின்றோலாமா என்ன கொடுமை அண்ணா 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 பசிக்குதுடா அண்ணா அண்ணா என்னங்கண்ணா
ஆக பழைய மாட்டுத்தாவணின்னா காமெடி காமெடி அந்த அண்ணன் காமெடி அண்ணன் ஒரு கோவிலன்டா அந்த அண்ணன் அந்த சொல்றீங்க மாடு தேடி வந்தார்லண்ணா மாடெல்லாம் தேடி வரலாம் உங்களெல்லாம் தேடி வந்தபடி என்னை பார்த்து கூறுகிறார் ஆஹா சாமியை கும்பிட்டுருவோமா மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் படிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் படிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு மத்தள மீளம் முறை சொல்லிட்டு போச்சு பாங்க மத்தளம் சொல்லிக்க அவரு கைத்தலம் பண்ற கடவுள் நான் என்ன பண்றது கல்யாணம் பண்ற முருகனை என்ன கடை எப்படி எல்லாம் நீங்க கைத்தளம் நீங்கள் பற்ற நீங்க கடை வந்தீங்களா? ஆமா எப்படி இப்படி ஒரு அண்ணனா என் தங்கச்சி நீங்க கனவுகளமாக உறவு தந்தாய் மனப்படைத்தே முருகா தாங்கள் எனக்கு ஒரு வரம் தந்த வேண்டும் உலக மக்கள் எல்லாம் பள்ளி தெய்வயானை என்று அழைக்க வேண்டும் தரத்திலும் தாரத்திலும் தாங்கள் முதலிடம் தந்தர வேணும் முருகா தந்தேன் 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 கேட்டபடியே வார்த்தை தந்தேன் அப்படியே மாலை கட்டிட்டாங்க நாடு சிரிக்க வேணும் நட்டமழ வைக்க வேணும் நாடு சிரிக்க வேணும் நட்டமழ வைக்க வேணும் ஒரு சிரிக்க வேணும் யான தங்கமே ஒரு அரளவாழ வேணும் பட்டி பெருகிற பால் பழம் பொங்க வேணும் பட்டி பெருகிற பால் பழம் பொங்க வேணும் உத்து பெருக்க வேணும் யான தங்கமே ஒரு அரளவாழ வேணும் ராஜாதி ராசமுடனே ஸ்ரீராம சிவமுடனே அன்பான ரசிகர் பெருமக்களே என்ன பாட்டு பாடணும் மங்கள பாட முன்னாடி எப்படியா பாட முடியும் மங்கள